வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இன்னும் 3 நாள் தான். இந்த 3 நாள்ல துர்கா யாரு கனகா யாருன்னு சின்னையாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கே நிரூபிக்க போறேன். நான் கனகா கிட்ட ஏதோ கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் அப்படி சொல்லல, தீர்க்கமா யோசிச்சுதான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒண்ணு தாயே கனக துர்கான்னு எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் தாயா நினைச்சுதான் அப்படி சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த எனக்கு நீதான் தாயா தந்தையா இருந்து என்னை காப்பாத்தி கொடுத்துட்டு வர. அப்படியெல்லாம் இருந்த நீ கொஞ்ச நாளா இந்த மகளை கைவிட்டுட்டே தாயே. உன் அருள் பார்வை என் மேல இப்போ இல்லாம போச்சு. இப்பெல்லாம் என் வேண்டுதல நீ கேக்குறதே இல்ல தாயே. ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தோ கனகான்னு வந்த ஒருத்தி தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. சின்னையா கூட என்னை வாழ விடாம என் வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கா. நீயும் கண்டும் காணாம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணுக்கு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, தன் கர்ப்பமா இருக்கிறத முதல்ல புருஷன் கிட்ட சொல்றதுதான். ஆனா அதையும் அந்த கனகா தட்டி பறிச்சுக்கிட்டா. என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது தாயே. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன், ஆனா நான் நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இல்ல. அதுக்கு காரணம் அந்த கனகாதான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.